திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த மகோத்சவ விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 30/6/2025 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. மேலும் முதல் நாளிலிருந்து மகாபாரத சொற்பொழிவு, தெருக்கூத்து நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஜலக்கிரடை, திரௌபதி அம்மன் திருமணம், அர்ஜுனன் தபசு, வீராட பருவம் ஆகிய முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் நேற்று காலை அரவான் பலி மற்றும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்ச பாண்டவர்களுடனான குருஷேத்திர போரில் தன் சகோதரர்கள் 99 பேரையும் இழந்த துரியோதனன் நேற்று காலை தானே களத்தில் இறங்கி போரிட்டார். நீண்ட யுத்தத்திற்கு பின்பு பீமசேனன் துரியோதனனை கொன்றார். கௌரவர்கள் சபையில் துரியோதனனால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதி அம்மன் துரியோதனன் குருதியை எடுத்து தன் கூந்தலில் தடவி சபதத்தை நிறைவேற்றினார். அதே நேரம் தன் மூத்த மகனை இழந்த காந்தாரி போர்க்களத்தில் இருந்தவர்களை ஆவேசமாக அடித்து விரட்டினார். புத்திர சோகத்தில் அழுது புலம்பினார். தெருக்கூத்து கலைஞர்கள் நடத்தினர். தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் ரெட்டனை குளக்கரை சென்று பூக்கரகம் ஜோடித்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தீமிதி திடலை வந்தடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மடிசாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் சக்தி கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க, தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர். தொடர்ந்து விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ரெட்டனை சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.